பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டேக்கான சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா பொதுவாக என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அவங்க கொஸ்டின் டேட்டாஸ்லாம் கொடுத்துட்டு கூட்டு வட்டி காண்க அப்படின்னு கேட்பாங்க. அதே போல் அசல் காண்க, மொத்த தொகை காண்க, வருடம் காண்க, அதே போல் வட்டி வீதம், லாஸ்ட்டாக கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம், இந்த மாதிரி கான்செப்டில் தான் இந்த கூட்டு வட்டியில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம டே 1ல் நம்ம ஃபஸ்ட்டு கூட்டு வட்டி காணுதல் சம்மந்தமான முக்கியமான 10 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த 10 கொஸ்டின்ஸ் நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே ஒவ்வொரு மாடலையும் உங்களால் நல்லா கிளியர் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக என்ன ஃபார்முலாஸ் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. ஓகே, நம்ம ஷார்ட்கட் மூலயமாவும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதே போல் ஃபார்முலாவையும் கொஸ்டினாக கேட்பாங்க. அதனால நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸையும் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய மெயினான ஃபார்முலா அப்படின்னா கூட்டு வட்டி காண்க அப்படிங்கிறதுல ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அதோட ஃபார்முலா மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா பாருங்கள், ஏ ஈக்குவல் டு ஏ அப்படின்னா அமௌண்ட், அதாவது மொத்த தொகை. டைரெக்டாக தனி வட்டி மாதிரி அந்த தனி வட்டியோ அந்த வட்டியவோ கூட்டு வட்டியவோ காண்க அப்படிங்கிறத நம்ம டைரெக்டாக பார்க்க மாட்டோம். ஸோ அதனால நம்ம மொத்த தொகைக்கான ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டு அதவே மாடிஃபை பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஃபார்முலாவை கொஸ்டினாக கேட்கும்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ இங்கே கவனிங்க, ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n அப்படிங்கிற. ஸோ பி அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறது தெரியும், அசல் அமௌண்ட்டுங்கிறது தெரியும். அதே போல் ஆர் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம் அப்படிங்கிற நமக்கு தெரியும். அதே போல் n அப்படின்னா காலம். இதுதான் இங்கே மெயினாக வரக்கூடியது. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதா நம்ம கூட்டு வட்டி அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், மொத்த தொகையிலேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இப்போ இதில் இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலம் அப்படிங்கிறத ஒரு முழு ஆண்டா, இப்போ வந்து ஒரு வருடம், 2 வருடம், 3 வருடம் இந்த மாதிரி நம்ம சொன்னாங்கன்னா டைரெக்டாக இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணலாம். அதே இது உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலத்தை ஒரு கலப்பு பின்னத்தில் கொடுத்துருவாங்க. ஒரு 1.5 வருடம் அல்லது ஒரு 2.5 வருடம் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்குரிய ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் அதற்கான ஃபார்முலா. ஏ ஈக்குவல் டு, ஏன்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்காம பாருங்கள். ஸோ ஆண்டுகள் வந்துட்டு A/B/C, அதாவது கலப்பினத்தில் ஒரு 2.5 ஆண்டுகள்லாம் இந்த மாதிரி இருக்கும். அப்போ முழு ஆண்டுங்கிறத நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். B/Cங்கிறது என்ன, அந்த 1/2ங்கிறது. ஓகே, அதை எங்கே அப்ளை பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்க. அப்போ P இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் A. அப்போ அந்த முழு ஆண்டை நம்ம இந்த இடத்துல பவரில் நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பின்னத்தில் வந்தது என்ன பண்ணுவோம், அகைன் 1 +, அதாவது மல்டிபிள் இங்கே வரும், 1 + B/C இன்ட்டு r/100. நீங்கள் இது ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சார் இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரொம்ப சிம்பிளாகவே நம்ம ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ரைட், இது நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதே இது வட்டி வீதம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறுது. இப்போ முதல் வருஷம் ஏ அப்படிங்கிற ஒரு சதவீதம், 2வது வருஷம் பி அப்படிங்கிற ஒரு வட்டி வீதம், 3வது வருஷம் சி அப்படிங்கிற வட்டி வீதம். அதாவது என்ன, முதல் வருஷம் ஒரு 5% வட்டி வீதம், 2வது வருஷம் ஒரு 10% வட்டி வீதம், 3வது வருஷம் ஒரு 12% வட்டி வீதம், இந்த மாதிரி மாற்றி கேட்பாங்க. 2 வருஷம் மட்டும் கொடுத்தாலும் நம்ம ஏபிங்கிறத எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா பாருங்கள், ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + A/100. அப்போ இங்கே ஏங்கிறது என்ன, மொதல் வருஷம் இப்போ ஒரு 5 வருஷமாக இருந்தால் அந்த 5ங்கிறத நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம். 1 + B/100, பிங்கிற ஒரு வேளை 10% இருந்தால் நம்ம பிங்கிறத நோட் பண்ணுவோம். அதே போல் தான். ஓகே, ஸோ அது ஈஸியான ட்ரிக்கு தான் இது. ஓகே, நம்ம நம்பர்ஸை வச்சு அப்ளை பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற கான்செப்டில் யூஸ் பண்ணக்கூடிய 3 ஃபார்முலா தான் இது. ஓகேவா? முதல் ஃபார்முலா அந்த முழு ஆண்டு அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலா. ஓகேவா? அதே இது கலப்பு பின்னத்தில் ஆண்டு இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். அதே போல் ஒவ்வொரு வருஷம் வட்டி வீதம் மாறுச்சுன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும். ஓகேங்களா? ரைட். இப்போ இதுக்கப்புறம் வட்டி வீதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அரையாண்டுக்கு ஒரு முறை. ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறதுல இதே ஃபார்முலாவே நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். பாருங்கள், அரையாண்டுக்கு ஒரு முறை, ஹாஃப் இயர்லி அப்படிங்கிறது இருக்கும். அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு இருந்ததுன்னா P இன்ட்டு 1 + r/200 நோட் பண்ணிக்கலாம். அதாவது r/2ங்கிறத அந்த 2 வந்து இங்கே டிவைடில் மாறிடும். அப்போது r/2 இங்கே பவரில் 2n அப்படின்னு வரும். இதுலேயே காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிளானதான். இப்போ நம்ம அரையாண்டு அப்படிங்கிறப்ப r/2ன்னு யூஸ் பண்ணியிருப்போம். அந்த 2ங்கிறப்பல 2 × 100 200 மாறி இருக்கும். இப்போ இது காலாண்டு அப்படின்னா r/4 அப்படின்னு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், r/4
4 × 100 400 வரும். ஓகே, ஸோ அப்போது இதே பி இன்ட்டு 1 + r/400 வந்திருக்கும். மேலே என்ன பண்ணுவோம், 2 வருஷம் அப்படின்னா, அதாவது அரையாண்டு அப்படின்னா 2n நோட் பண்ணுறோம், காலாண்டு அப்படின்னா 4n அப்படிங்கிறவர். அதாவது ஒரு வருஷத்துக்கு 2 அரையாண்டு இருக்குது, 4 காலாண்டு இருக்குது. இதுதான் நம்ம ஃபார்முலாஸை பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இருக்கும், இது எல்லாமே கலந்து வரும். மற்றபடி இந்த 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம், 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம், இந்த ஃபார்முலா இருக்குது. நம்ம அந்த மெத்தட் பார்க்கும்போது இந்த ஃபார்முலாவை நம்ம ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டு நம்ம ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாமா? இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன்ல. இப்போ இன்னும் நம்மளோட ஷார்ட்கட் மூலயமா என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்படி நம்ம தனி வட்டிக்கான அந்த ஃபார்முலாவில் டைரெக்டாக அவங்க அந்த தனி வட்டியவே கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. SI = PNR/100 நம்ம பார்த்துருப்போம்ல. அப்போ டேரெக்டாக என்ன தனி வட்டி என்னன்னா அந்த வட்டி எவ்வளவோ அப்படின்னு கண்டுபிடிப்போம். அதே போல் தான் கூட்டு வட்டி கான்செப்ட்லேயும் நான் யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்டில் நீங்கள் டைரெக்டாக அந்த வட்டி என்னவோ அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அந்த இதுதான் நான் மெத்தட்ஸ் படி தான் நான் போகிறேன். ஓகே, இப்போது 2 வருஷம், ஓகே, 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டி காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் நம்பர் 2 1 அப்படிங்கிற ஒரு நம்பரை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 2 இயர்ஸ் அப்படின்னா 2 1 அப்படிங்கிற நம்பர். அதே இது 3 வருஷத்துக்கான கூட்டு வட்டி காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 3 1 அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த 2 வருஷம் தான் அதிகமாக கேட்குறாங்க. அப்போ நீங்கள் 2 இயர்ஸ்க்கானதை 2 1 அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க, 3 இயர்ஸ்க்கானதை 3 3 1 அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதே இது இன்கேஸ் 4 வருஷத்துக்கான அவங்க வட்டியும் கேட்டாலுமே கூட டைரெக்டாக கூட்டு வட்டியை 4 6 4 1ங்கிற நம்பரை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அதே போல் 5 அப்படிங்கிறது இருக்குது, 6 அப்படிங்கிறதுக்கு இருக்குது. ஓகே, ஸோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டது அப்படின்னா அந்த நம்பர்ஸ் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 இயர்ஸ்க்கு அப்படின்னா 2 1, 3 இயர்ஸ்க்கு அப்படின்னா 3 3 1. ஓகேங்களா? இது மைண்டில் வச்சுக்கோங்க. 4 இயர்ஸ்னு ஒரு வேளை கேட்டாங்க அப்படின்னா 4 6 4 1 அப்படிங்கிறத. ஓகேவா? இப்போ இந்த நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், எப்படி நம்ம டேரெக்டாக அவங்க கூட்டு வட்டி கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 இயர்ஸுக்கான கூட்டு வட்டிக்கான இப்போ இங்கே பாருங்கள், ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹1000 அண்ட் at 10% per annum for 2 years. ஓகே, அப்போ அசல் 1000 ரூபாய்க்கு 10% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறதா என்ன தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும், மொத்த தொகையை தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு அடுத்து தான் நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், இந்த மொத்த வேல்யூவில் இருந்து அமௌண்ட்டில் இருந்து நம்ம பிரின்சிபலை மட்டும் மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது நம்ம சொல்கிற ஷார்ட்கட் மூலமா நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதா டைரெக்டாக கூட்டு வட்டியவே கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இதில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டைம் சேவ் பண்ண முடியும். அந்த ப்ராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் இதுவே உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஸோ ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போது இங்கே கொடுத்துருக்க டேட்டாவை நல்லா கவனிங்க. அசல் வேலையை நீங்கள் இங்கே நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டை இங்கே இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிடணும். ஓகே, என்ன பிரின்சிபல் அமௌண்ட்டோ, அடுத்து எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ நீங்கள் அடுத்து நோட் பண்ணுங்கள். அடுத்து காலம் என்ன, 2 வருஷம் அப்படிங்கிறதா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிடணும். அடுத்து 2 வருஷம் அப்படிங்கிறனால நான் என்ன ஷார்ட்கட் நம்பர் சொல்லியிருந்தேன், 2 1 அப்படிங்கிற ஷார்ட்கட் நம்பர் சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த மாதிரி கீழே 1 by 1 நோட் பண்ணுங்கள். இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்க 10%-ஐ நீங்கள் இதில் இருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நீங்கள் கூட்டு வட்டியாக இருக்கட்டும், தனி வட்டியாக இருக்கட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது பர்சன்டேஜ் தான். அப்போ நீங்கள் பர்சன்டேஜில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே உங்களால் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? இப்போது 1000ல் 10% என்ன, ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டோம்னா அதுதான் 10%. அப்போ 1000ல் ஒரு ஜீரோ போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 100 தான். 100 தான் 10%. அப்போ 100 × 2 என்ன, 200. அப்போ இந்த 2 1ங்கிற நம்பரை என்ன பண்ணுறோம், அந்த 10% கண்டுபிடிச்சி முதல் நம்பரோட மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 100 × 2 என்ன, 200. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த இதில் தான் நம்ம 10% கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதே 1000லேயே மறுபடியும் 10% நோட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச அந்த 100 ரூபாயில் தான் 10%. 100 ரூபாயில் 10% என்ன, ஒரே ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சா 10. அப்போ 10 × 1 10. இதுதான் நம்மளுக்கு தேவையான டைரெக்டாக கூட்டு வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம், 210ங்கிற கண்டுபிடிச்சோம். இதுதான் கூட்டு வட்டி.
உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ கன்ஃபியூஷன் இல்லாமல் டேரெக்டாக கூட்டு வட்டியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ஷார்ட்கட்டு. ஸோ நீங்கள் இந்த நம்பர் 2 வருஷத்துக்கு அப்படிங்கிற கண்டிஷனில் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2வது கொஸ்டின், கூட்டு வட்டி முறையில் ரூபாய் 8000 3 ஆண்டுகளில் 5% வருட வட்டி வீதப்படி கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? அதாவது முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 ஆண்டு பார்த்தோம், இப்போ 3 ஆண்டு. அப்போ 3 ஆண்டு கேட்டாலும் நம்ம அதுக்கான ஷார்ட்கட் நம்பர் நம்ம பார்த்து வச்சுருந்தோம். எப்பயும் போல் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், அசல் அமௌண்ட் என்ன நீங்கள் நோட் பண்ணுங்கள், எத்தனை சதவீதமோ அதை நோட் பண்ணுங்கள், எத்தனை வருஷம் 3 வருஷம். அப்போ 3 வருஷம் அப்படின்னா 3 3 1 இதுதான் நம்ம இங்கே 1 பை 1 நோட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு கிடைக்க போகிற ஆன்சர் என்ன, டைரெக்டாக கூட்டு வட்டியே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஃபார்முலா படி அப்ளை பண்ணால் நம்மளுக்கு மொத்த தொகை கிடைக்கும். இதே நம்ம இந்த ஷார்ட்கட்னா டைரெக்டாக கூட்டு வட்டியை கண்டுபிடிச்சலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 8000 தான் 5% கண்டுபிடிக்கணும். 8000 5% என்ன, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 8000 10% என்ன, ஒரே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் இந்த 800ங்கிறது தான் 10%. ஓகே, 800ங்கிறது தான் 10%. அப்போ 10%ல் பாதி தானே 5%. அப்போ 800ல் பாதி தான் 5%. 800ல் பாதி என்ன, 400. இதெல்லாம் அழகாக மனக்கணக்கு மூலியமாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ 400 × 3 என்ன பண்ணணும், 12. அப்போ 1200 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். 1200 அப்படின்னு கிடைக்கும். அதே இது அடுத்து என்ன பண்ணணும், இந்த 400ல் தான் 5% கண்டுபிடிக்கணும். அப்போ 400ல் 5% என்ன, 400ல் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் 40. இதுதான் 10%. அப்போ இதில் பாதி என்ன, 20. இதுதான் 5%. அழகாக நம்ம மனக்கணக்கே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 20 × 3 என்ன வரும், 20 × 3 60. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த 20ல் தான் என்ன பண்ணணும், 5% கண்டுபிடிக்கணும். அப்போ 20ல் 5% என்ன, அந்த ஒரே ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணால் இதுதான் 10%. ஓகே, அப்போ இதில் பாதி என்ன வரும், 2ல் பாதி 1. அப்போது இதுதான் 5%. 1 × 1 1. அப்போது 1261. இதுதான் கூட்டு வட்டி. எங்கே இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாகவே ரெஸ்கே இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் நல்லா யோசிக்கலாம். அதாவது நம்மளுக்கு இந்த முழு அமௌண்ட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம டைம் எடுக்கிற அளவுக்கு கொஸ்டின் அங்கே டிஎன்பிஎஸ்சியில் நம்மளுக்கு டைம் போகணும்னே எப்படி செட் பண்ணலாம், முழு அமௌண்ட்டாக இல்லாமல் அவங்க வந்துட்டு இடையில இப்போ ஒரு 1500 இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணலாம், 1500 நோட் பண்ணலாம். அதே இது 1550 இந்த மாதிரி சம்திங், ஆர் 1556 இந்த மாதிரி சம்திங் ஏதாவது முழு நம்பராக கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது மூலயமா தான் அந்த பர்சன்டேஜை ஃபாஸ்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த மாதிரி நம்பர் 1556 நம்பர் இருந்துச்சுன்னா அதில் 10% என்ன, ஒரே ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சோம்னா அப்போது 155.6ன்னு இருந்தால் இதுதான் 10%. அதே இது 1% அப்படின்னா நம்மளுக்கு 2 டிஜிட் முன்னாடி வச்சுக்கலாம். 15.56ங்கிறது தான் 1%. இந்த மாதிரி வச்சு நம்ம அவங்க எத்தனை பர்சன்டேஜ் கேட்குறாங்களோ அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, 2வது கொஸ்டின். அடுத்து 3வது கொஸ்டின் பார்க்கலாம். 3வது கொஸ்டின் பாருங்கள். இப்போயும் நம்ம என்ன பார்க்குறோம், ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற கான்செப்டில் தான் வட்டி கண்டுபிடிக்கிறோம். ஆனால் காலம் பாருங்கள் கலப்பு பின்னத்தில் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், அசல் எவ்வளவு 20,000 தெரிஞ்சுக்கிறோம். எத்தனை வட்டி வீதம், 15% வட்டி வீதம். காலம் பார்த்தீங்கன்னா 2 1/3 ஆண்டுகள். இதற்கான கூட்டு வட்டி காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கேயும் சேம் ட்ரிக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 2 1/3 அப்படின்னு இருக்கா, இப்போ முழு வருஷம் என்ன, 2 வருஷம். அப்போ நம்ம 2 வருஷத்துக்கான ட்ரிக்கு அப்ளை பண்ணுவோம். அடுத்து 1/3க்கு தனியாக ஒரு அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போது என்ன பர்சன்டேஜுங்கிறத பாருங்கள். 2 1/3 அப்படின்னு கலப்பினத்தில் இருக்கா, 2 வருஷத்துக்கு அவங்க கொடுத்துருக்க பர்சன்டேஜவே நம்ம கண்டுபிடிச்சோம். ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற கான்செப்ட் தானே. அப்போது 2 வருஷத்துக்கான சதவீதத்தை நம்ம 15% எடுத்துக்குவோம். இப்போ 1/3 அந்த ஆண்டு இருக்கா, ரொம்ப சிம்பிளானதான். இவங்க கொடுத்துருக்க 15%ஐயும் 1/3ங்கிற இந்த காலத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ சிம்பிளே ஆகுமா, 1 3 3 5 15. அப்போ இந்த 1/3க்கான பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5% தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ அந்த பர்சன்டேஜில் தெளிவு இருந்தாவே போதும், நம்ம ரிஸ்க் இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம கண்டுபிடிச்சலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, 2 வருஷம் அந்த முழு வருஷம் இருக்கா, 2 1/3ல் முழு வருஷம் 2, அதற்கான ட்ரிக் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், அவங்க கொடுத்துருக்க அசல் அமௌண்ட் என்ன 20,000, இதை நம்ம அப்ளை பண்ணுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு 15%, 2 வருஷம் அப்படிங்கிறனால என்ன நம்பர் யூஸ் பண்ணுவோம்,
2 1 அப்படிங்கிற நம்பர் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், 15% கண்டுபிடிக்கணும். 20,000ல் 15% என்ன, ஒரே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் இந்த 2000 அப்படிங்கிறது தான் 10%. ஓகே, நம்மளுக்கு தேவை 5%. அப்போ இன்னும் ஒரு 5% கண்டுபிடிக்கணுமா, 10ல் பாதி தான் 5%. அப்போ 2000ல் பாதி என்ன, 1000 ரூபா. இதுதான் 5%. அப்போ மொத்தத்துக்கு 5%னா 2000 + 1000 3000. இதெல்லாம் மனக்கணக்காகவே அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 3000 × 2 என்ன, 6000ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த 3000ல் தான் என்ன கண்டுபிடிக்கணும், 15% நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 10% என்ன, 300. அதில் பாதி 5%. அப்போ 300ல் பாதி 5. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 15%. எவ்வளோ வருது, 450ன்னு இருக்குது. அப்போ 450 × 1 450. இப்போது 2 வருஷத்துக்கான வட்டி மட்டும் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இதை ரெண்டையும் கூட்டினா 6450 கிடைக்கும். இதான் 2 வருஷத்துக்கான வட்டி. நம்ம கூட்டு வட்டி தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் 2 வருஷத்துக்கு இல்லை, 1/3 வருஷத்துக்கு தானே. அப்போ அடுத்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க. அடுத்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அசல் அமௌண்ட்டோட இந்த வட்டியை கூட்டிட்டு தான் நீங்கள் அடுத்ததுக்கானது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன, ஒரு 20,000 + 6450 26,450. அவ்வளோதான். இதில் நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம், அந்த 1/3க்கு எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்கேன், 5%. அப்போ அந்த 5% கண்டுபிடிச்சா போதும். அப்போது நீங்கள் 2வது ஸ்டெப் வரும்போது நல்லா கவனிச்சுக்கணும். அசலோடு சேர்த்து நீங்கள் அந்த வட்டியை ஆட் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த 5%, அந்த கலப்பு பின்னத்துக்கான 5% நம்ம வரணும். ஓகேங்களா? ஸோ அதை மறந்துடக்கூடாது. அப்போ 26,450ங்கிறது தான் நம்ம அந்த 1/3 வருஷத்துக்கான அமௌண்ட்டு. அப்போ இதில் நம்ம 5% கண்டுபிடிக்கிறோம். இதுலேயும் ரொம்ப சிம்பிள் தானே. ஒரே ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 10%. எவ்வளோ வருது, 2645. அதில் பாதி தான் 5%. அப்போ இதில் பாதினா 2 டிவைட் பண்ணாவே போதுமே. 2 டிவைட் பண்ணுங்கள், 1 வரும், இங்கே 3ன்னு வரும், இங்கே 2, இங்கே 5ல் 2 டைம்ஸ் வரும், பேலன்ஸ் 1 இருக்குது. அப்போ 0 சேர்த்தோம்னா பாயிண்ட் வச்சுக்குவோம், 5ன்னு வரும். அப்போது இந்த 26,450ல் 5% என்ன, 1322.5. இதுதான். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டி தானே கேட்டிருக்காங்க. 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டி என்ன, 6450. அப்போது 6450ஐயும் இந்த 1/3 வருஷத்துக்கான வட்டியும் கூட்டிட்டா டைரெக்டாக நம்மளுக்கு கூட்டு வட்டி கிடச்சிரும். ஓகேவா? 2 7 7 7. அப்போ 7772.5 தான் இந்த 2 1/3 வருஷத்துக்கானது. அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கலப்பு பின்னம் கொடுத்துருக்கனால எந்த வித ரிஸ்க்கும் இல்லை. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிக்க அதே ட்ரிக்கவே நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ நீங்கள் அந்த ட்ரிக்கில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இதுவுமே ரிஸ்க்கே இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் அதை சரியாக ப்ராக்டிஸ் பண்ணாமட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவும் கஷ்டமாக தான் இருக்கும், கன்ஃபியூஸாக இருக்கும், என்னென்னமோ நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அப்போ ஈஸியாக உங்களால் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் 4வது கொஸ்டின் பாருங்கள். சேம் இதே இதுதான். உங்களுக்கு இந்த கலப்பு பின்னத்தில் ஆண்டு அப்படின்னு கொடுக்காம ஆண்டும் மாதமும் கலந்து கொடுப்பாங்க. அப்போ இதுவுமே கலப்பு பின்னம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். இப்போ நீங்கள் இதை கலப்பு பின்னம்ன்ட்டு யோசிக்கிறதுக்கு பதிலாக 2 வருஷம் அப்படிங்கிறத முழுசாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் 4 மாதம் அப்படிங்கிறத 4 மாதத்தை நீங்கள் வருஷம் மாதம் தான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு டிவைடில் 12ன்னு போட்டாவே போதும். அப்போ இது வந்து ஒரு கலப்பினத்துக்கே வந்துருச்சா, 1/3ன்னு வந்துருச்சா. இங்கே நீங்கள் எப்போ போல் 5% நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5% கிடைக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ சேம் ட்ரிக்கு தான். அங்கே கலப்பினம்னு மொத்தமாக ஆண்டுன்னு கொடுக்கலாம், அல்லது இந்த மாதிரி பிரித்து கொடுக்கலாம். ஓகே? ஸோ அப்போ இதே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அசல் அமௌண்ட் என்ன, 8000 ரூபா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், 2 வருஷத்துக்கான வட்டி என்னன்னு கண்டுபிடிச்சிடும். அப்போ என்ன யூஸ் பண்ணுவோம், 2 1ன்ட்டு. 8000ல் 15% என்ன, அப்போ 800ங்கிறது 10%, அதில் பாதி 400ங்கிறது 5%. அப்போ 800 + 400 1200. இதுதான் 15%. ஓகேங்களா? ஸோ அப்போது இப்போ 1200 × 2 2400. இப்போ அடுத்து 1200ல் 15% பார்க்கணும். என்ன, 120ங்கிறது 10%, இதில் பாதி 60 அப்படிங்கிற 5%. அப்போ 120 + 60 180. 180 × 1 180 தான். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2580 அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது அசல் அமௌண்ட்டை ஆட் பண்ண பின்னாடி தான் 5% கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 8000 ஆட் பண்ணிங்கன்னா 10580 வருந்தானே. ஓகே, இதில் 5% என்ன,
இந்த ஒரே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 10%. அதை நீங்கள் ரெண்டால் டிவைட் பண்ணால் 5%. ரெண்டால் டிவைட் பண்ணால் 5, இங்கே 2ன்னு வரும், பேலன்ஸ் 1. அப்போ 18 இருக்கா, 18னா 9 அப்படின்னு வரும். அப்போது 529 தான் அந்த 5%. அப்போ இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிருமா? 9, 8 + 2 10க்கு 0, பேலன்ஸ் 1. இங்கே 10 + 1 11க்கு 1, பேலன்ஸ் 1. அப்போது 3109 தான் இதற்கான ஆன்சர். 3109 இருக்கா? ஆப்ஷன் பி இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அழகாக இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இப்போது இந்த அடுத்த மாடல் கவனிங்க. ஆனால் அடுத்த மாடல்லையும் நம்ம சேம் இப்போ யூஸ் பண்ண அதே ட்ரிக்கே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாடல் பாருங்கள், அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த வேர்டு தான் நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நல்லா கவனிச்சுக்கணும். ஆண்டுக்கு ஒரு முறையா, அரையாண்டுக்கு ஒரு முறையா, காலாண்டுக்கு ஒரு முறையா அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போது அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற மெத்தட் மாறிந்தாலும் சேம் ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே என்ன, அசல் அமௌண்ட்டு 5000. ஓகேங்களா? எத்தனை சதவீதம்? 20%. காலம் என்ன? 1.5 ஆண்டுகள். இப்போது அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லிட்டாங்களா? அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா 1.5 வருஷத்தில் எத்தனை அரையாண்டு இருக்குது? 3 அரையாண்டு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அரையாண்டு கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணணும். நீங்கள் காலத்தை அதே போல் 2ஆல் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. இப்போது நீங்கள் 2ஆல் இந்த 3 டைரெக்டாக நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த விஷயத்த நீங்கள் பண்ணணும். அதாவது பர்சன்டேஜை 2ஆல் டிவைட் பண்ணணும், காலத்தை நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? இப்போ காலம் கலப்பினத்தில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை ஒரு பின்னம் மாற்றுவோம். ஓகேவா? அப்போ 2 2 + 1 3/2ங்கிறத நீங்கள் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? இந்த 2 கேன்சல் ஆகிட்டு 3 அப்படின்ட்டு வந்து நிற்கும். அப்போ நான் சொன்ன அந்த 3ங்கிறது கிடச்சிருச்சா? இதுதான் நீங்கள் இந்த மாற்ற வேண்டியது. இப்போ நீங்கள் 2ஆல் பர்சன்டேஜை டிவைட் பண்ணிங்கன்னா 10% தான் நீங்கள் ஃபைனலாக நீங்கள் நோட் பண்ணிக்கிறது. ஓகே, அப்போ அசல் அமௌண்ட் 5000க்கு இப்போ இந்த அரையாண்டுங்கிற கான்செப்டில் நீங்கள் 10% கண்டுபிடிச்சா போதும். 3 வருஷத்துக்கான அதே ட்ரிக் என்ன வரும்? 3 3 1 ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். என்ன பண்ணுறோம்? அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற கண்டிஷனில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணுறோம், காலத்தை நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ண பின்னாடி நம்ம எப்பயும் போல் அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணுறோம். அப்போ 5000 10% என்ன? 500. 500 × 3 1500. அடுத்து 500ல் 10%, 500ல் 10% என்ன? 50. அப்போ 50 × 3 150. அடுத்து 50ல் 10% 5. ஓகேங்களா? அப்போ 5 × 1 5. இதை நீங்கள் ஆட் பண்ணுங்க, 1655. இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்க அந்த கூட்டு வட்டி. இப்போ இதில் நீங்கள் ஒரு லாஜிக் என்ன அப்படின்னா, எந்த ஆப்ஷன் வராதுங்கிறத நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க முன்னாடி நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், என்ன வரும்? 1655 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் பி தான். இப்போ எப்பயுமே வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசலை விட அதிகமாக போகாது. ஓகேவா? அப்போ பாருங்கள், இங்கே 6500 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன்லாம் வராது அப்படிங்கிறத நீங்கள் ஆன் த ஸ்பாட்டில் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அரையாண்டுங்கிற கண்டிஷன்லையும் சேம் ட்ரிக்கே நம்ம யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அப்போ இது அரையாண்டு அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு வருஷத்துக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற இதில் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை இருக்குது? 2 அரையாண்டு இருக்குது. அப்போ நீங்கள் இந்த 1 அப்படிங்கிறத அரையாண்டுங்கிற போது நம்ம என்ன பண்ணுவோம்? காலத்தை 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? 2ன்னு கிடச்சிரும். அதே போல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் நான் சொல்கிற ஒவ்வொரு சம்மே உங்களுக்கு ஒவ்வொரு மாடல்லையுமே நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மாடலில் எது கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்பர்ஸ் வேறு வருது அப்படின்னா அதை நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் பர்சன்டேஜ் அப்படிங்க கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ரைட். ஸோ இதே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது நெக்ஸ்ட்டு, நீங்கள் அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற வார்த்தையை கவனிச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக 6 மாதத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி கேள்வி வைப்பாங்க. அப்போ இதுவும் சேம் மெத்தட் தானே? ஓகே, அழகாக இங்கே பாருங்கள், 24000 அப்படிங்கிற அசல் அமௌண்ட்டு இருக்குது. அதே போல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%ன்னு இருக்குது. காலம் பார்த்தீங்கன்னா 1.5 ஆண்டு அப்படின்னு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணலாம். காலத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு கலப்பினமாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்? இதை நீங்கள் ஒரு பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3 அப்படிங்கிற காலம் கிடைக்கும்.
இதை நீங்கள் அடிச்சுக்கிட்டா 5% கிடைக்கும் 24,000. அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற கான்செப்டில் எத்தனை பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? 5% தான். எத்தனை காலம்? 3 அப்படின்னு இருக்குது. அப்போ எப்பயும் போல் 3 3 1 அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். டைரெக்டாக நம்ம கூட்டு வட்டியை கண்டுபிடிச்சிடலாம். 24,000ல் 5% என்ன? ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிங்கன்னா 2,400. அந்த 2,400ங்கிறது 10%. அப்போ அதில் பாதி என்ன வரும்? 1,200 வரும். 1,200 × 3 3,600. அடுத்து 1,200ல் 5%. ஒரே ஒரு ஜீரோ, 1,200ல் ஒரு ஜீரோ போணுச்சு அப்படின்னா 120. 120 தான் 10%. அதில் பாதி 60, அதுதான் வந்து 5%. அப்போ மனக்கணக்காகவே உங்களால் அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். 60 × 3 180. இப்போ 60ல் 5%. 60ல் 5% என்ன? 60ல் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 10%. 6. அப்போ 6ல் பாதி 3, இதுதான் 5%. அப்போ 3 × 1 3. இதுதான் இங்கே நீங்கள் இப்போ இது பாருங்கள், லாஸ்ட்டில் என்ன வரும்? யூனிட் டிஜிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் 3 அப்படிங்கிறது வருது. அப்போ இந்த ஆப்ஷன் வராதுன்னு தெரிஞ்சுக்கலாம். டோட்டல் பண்ணுங்கள். இங்கே 8 7 3. அப்போ 3,783. 3,783 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர்ஸ். இப்போ சேம் ட்ரிக் தானே. ஸோ அழகாக ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். கூட்டு வட்டி அப்படிங்கிறது நிறையா ஒர்க் இருக்குது அப்படின்னு பயப்பட தேவையில்லை. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடணும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் தான் காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இந்த மாடல் வந்தாலும் ஏற்கனவே நம்ம பார்த்தா சேம் ட்ரிக்கே அப்ளை பண்ணலாம். இதில் ஒரே ஒரு மாற்றம் நம்ம பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன அசல் அமௌண்ட்டு? 15,625. எத்தனை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு? 16%. காலம் என்ன? 9 மாதம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்பயும் போல் 9 மாதங்கிறத வருஷமாக மாற்றணும்னா டிவைடில் 12 போட்டுடணும். மாதம் கொடுத்தாங்கன்னா டிவைடில் 12 போட்டுருணும். இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3/4 அப்படின்னு இருக்கும். 3ஆல் தானே அடிச்சு கொடுக்க முடியும். 3/4ன்னு இருக்கும். இப்போது காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொன்னாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணணும், காலத்தை 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். புரிஞ்சுங்களா? ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணி 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். இங்கே காலாண்டுக்கு ஒரு முறை 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 4ஆல் டிவைட் பண்ணுங்கள், 4%ங்கிறது கிடைக்கும். 4% கிடைக்கும். இங்கே நீங்கள் 4 அடிச்சு கொடுத்தா மீதி 3ங்கிற மட்டும் தான் கிடைக்கும். இப்போது 15,625 பிரின்சிபல் அமௌண்ட்டில் நம்ம காலாண்டுக்கு ஒரு முறையில் எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம்? 4% தான் கண்டுபிடிக்க போகிறோம். காலம் என்ன? 3. அப்போ 3ன்னு வந்துச்சுன்னா நம்பர் 3 3 1. ஓகே, டைரெக்டாக நம்ம கூட்டு வட்டியை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த மாதிரி முழு நம்பராக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1% கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேவா? 1% எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுலேருந்து நீங்கள் 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சிங்கன்னா இதுதான் 1%. அப்போ 156.25 தான் 1%. இதை நீங்கள் 4ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4% கிடைச்சோம்ல. அப்போ 0.25 நீங்கள் 4ஆல் மல்டிபிள் பண்ணால் அது 100 முழுசாக கிடைக்குமா? அப்போ இங்கே 2 டிஜிட் இருந்தனால இந்த இடத்துல இந்த 2 டிஜிட் போக 1ங்கிற மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த 1 தனியாக இருக்கட்டும். நீங்கள் 156 மட்டும் டைரெக்டாக நீங்கள் 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். லாஸ்ட் அந்த 1 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ 6 24க்கு 4 பேலன்ஸ் 2, 5 20 2, 22க்கு 2 பேலன்ஸ் 2, 1 4 4 2 6. இப்போ இந்த 1 தானே. அப்போது 624 பதிலாக 625. இதுதான் 4%. புரிஞ்சுங்களா? ஸோ முழு ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம மெத்தடில் கண்டுபிடிக்கிறோம். இந்த மாதிரி ஜீரோ இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணணும்? 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 15க்கு 5 பேலன்ஸ் 1, 2 3 6 1 7 3 18. அப்போ 1875. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 625ல் 4% கண்டுபிடிக்கணும். அப்போ 625ல் நீங்கள் என்ன பண்ணணும்? 1%. 1%னா 6.25 தான் 1%. இன்ட்டு 4ன்னு பாருங்கள். நீங்கள் 0.25 போல் 1 நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 6 24, 24 + 1 25. 25 தான் அந்த 4%. அப்போ 25 × 3 75. அடுத்து 25ல் 4%. ரொம்ப சிம்பிளானதான். 25 நீங்கள் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சுருங்க. ஸோ புள்ளி வச்சாச்சுன்னா 0.25ன்னு இருக்கும். இதை நம்ம 4ஆல் மட்டும்னா நம்மளுக்கு 1ன்னு மட்டும் தான் கிடைக்கும். அப்போது அதாவது 100ன்னு கிடைக்கும். அதை நம்ம 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சோம்னா 1 தான் இருக்கும். அப்போ 1 × 1 1. இதுதான் நம்மளுக்கு டேரெக்டாக கிடைக்க போகிற கூட்டு வட்டி. அப்போ என்ன வரும்? 10 + 1 11க்கு 1 பேலன்ஸ் 1, 14 1 15 15க்கு 5 பேலன்ஸ் 1,
இங்கே 9 1. அப்போது 1951. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ அப்போது நம்ம இப்போ பார்த்துருக்க இந்த கூட்டு வட்டியில் என்னென்ன மாடல்லாம் அதிகமாக கேட்பாங்களோ ஸோ அது எல்லாமே நம்ம இதில் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஒவ்வொரு மாடலுமே உங்களுக்கு அழகாக புரிஞ்சுக்க முடியும். இனி நீங்கள் எந்த அளவுக்கு நம்பர்ஸ் வேறு பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு இப்போ பர்சன்டேஜுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக முடியும். ஓகேங்களா, ஸோ இன்னும் 2 சம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒரு ட்ரிக்கை ஆண்டு கண்டுபிடிக்கலையும் சரி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலையும் சரி, நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமா ஓரளவுக்கு நம்ம கெஸ்ஸிங்லே ஸோ இது வரும், இந்த பர்சன்டேஜுக்கு தான் இந்த ஆன்சர் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு போக போக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமா கிடைக்கும். நம்ம அடுத்தடுத்த மாடலில் பார்க்கலாம். இப்போ இன்னொரு மாடல் நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரிக்கு 2 வருஷம்னா 2 1, 3 வருஷம்னா 3 3 1 இந்த மாதிரி கால்குலேஷனாக பார்த்தோம். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறுச்சு அப்படின்னா இப்போ இது ஒரு தொகை அடுத்தடுத்த ஆண்டுக்கு 10% மொதல் வருஷம், அடுத்து 12%. இந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறி வந்துச்சு அப்படின்னா இங்கே நம்ம என்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணுவோங்கிறத பாருங்கள். இந்த ட்ரிக்குமே உங்களுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அசல் அமௌண்ட் நீங்கள் நோட் பண்ணிடணும். இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா டேரெக்டாக மொத்த தொகை தான் கண்டுபிடிப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க ட்ரிக்கில் டேரெக்டாக கூட்டு வட்டி கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ரிக்கில் டேரெக்டாக நம்ம மொத்த தொகை தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதை மொத்த தொகைன்னு ஒரு வேளை கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம இங்கே கண்டுபிடிப்போம். அது அசல் கேட்டாலும் மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டாலுமே இதே ட்ரிக்கை அப்ளை பண்ணுவோம். ஓகேவா, பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ 9000 நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க அசல் அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு மொதல் வருஷத்துக்கு என்ன 10%? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 100ஓட அந்த 10 ஆட் பண்ணிக்கோங்க. 110 டிவைடட் பை 100 போகணும். எப்பவுமே டிவைடில் 100ங்கிறது வரும். அவங்க ஒவ்வொரு சதவீதமாக மாறிச்சு அப்படின்னா அதை 100ஓட நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அடுத்தது 12 ரெண்டாவது வருஷத்துக்கு 12% தானே. அப்போ 100 + 12 112. இதுதான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது. இந்த ஃபார்முலாவை சிம்பிளை பண்ணி தான் இந்த ஸ்டெப்பு வருது. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, டேரெக்டாகவே நீங்கள் அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி இதுக்கு நீங்கள் நோட் பண்ணலாம். அப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா மொத்த தொகைக்கான ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா, ரைட். இப்போ இதை எப்படி சிம்பிளை பண்ணலாம், ஈஸியாகவே நம்ம சிம்பிளை பண்ணிடலாம். இங்கே 2 0. ஓகேவா, அப்போ இந்த 2 0வை நான் கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்து இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது, அதை கேன்சல் பண்ணுறேன். மேலே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணியாச்சு. அப்போது கீழே எதையுமே நம்ம டிவைட் பண்ண வேண்டிய நம்பர் அவசியம் இல்லை. மல்டிபிள் பண்ண நம்பர் என்ன, 9 × 11 × 112. ஓகேவா, இப்போ 112 11ஆல் மல்டிபிள் பண்ணணும். 11ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான ட்ரிக் இருக்குது. இந்த 2 லாஸ்ட்டில் அப்படியே போட்டுருங்க. இதை 2ஐயும் ஆட் பண்ணால் 3 வரும், இதை 2ஐயும் ஆட் பண்ணால் 2 வரும். லாஸ்ட்டில் இருக்க 1 அப்படியே நீங்கள் நோட் பண்ணிடுங்க. 1232 தான் 11ஆல் மல்டிபிள் பண்ணதுக்கு. ஓகேவா, இப்போ நம்ம 9ஆல் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் மொத்த தொகை கிடைக்கும். என்ன வரும், 0.8 பேலன்ஸ் 1, 27 1, 28 8 பேலன்ஸ் 2, 32 18 சரி 92 18 2 20க்கு 0 பேலன்ஸ் 2, 9 9 + 2 11. அப்போது 11088ங்கிறது தான் மொத்த தொகை. ஓகேவா, ஸோ நான் ஒவ்வொரு விஷயத்தை நல்லா தெளிவாக அழுத்தமாக நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, தொடர் வட்டி, அந்த வட்டி எவ்வளவு தான் கேட்குறாங்க. அப்போது மொத்த தொகையில் இருந்து அசல் அமௌண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அந்த வட்டி கிடச்சிரும். ஓகேவா, அப்போ பாருங்கள் 11088ல் 9000 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 2088 இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போது வட்டி வீதம் வேறு இருந்தது அப்படின்னா இப்போ 3வது வருஷமும் ஒரு சதவீதம் கொடுக்குறாங்க அப்படின்னா 100ஓட அந்த சதவீதத்தை நீங்கள் ஆட் பண்ணி டிவைடில் நீங்கள் 100ன்னு போட்டுக்கலாம். அழகாக இது நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ இது ஒரு மெத்தட். இப்போ இதிலே 3 வருஷத்துக்கானதும் கொடுப்பாங்க, அது 10,000 நம்ம பார்த்துக்கலாம். லாஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் கவனிங்க. மொத்தம் 3 வருஷம், மொதல் வருஷம் 2வது வருஷம் 3வது வருஷம் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதோட வட்டி விதங்களும் கொடுக்குறாங்க. 5%, 20%, 25%. எனில் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. இங்கேயும் வந்து இந்த மாதிரி வட்டி வீதம் வேறு கொடுத்து கூட்டு வட்டி கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அசல் அமௌண்ட் அப்படியே நோட் பண்ணுங்கள். என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், மொதல் வருஷத்தை 100ஓட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது 5% 5 + 100 115 டிவைடட் பை 100. அடுத்து 20%னா 120 டிவைடட் பை 100. அடுத்து 25%னா 125 பை 100. இதுதான் இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. ஓகேவா, இப்போ நம்ம எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணணும். என்னென்னு நம்ம சிம்பிளை பண்ணால் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் இருக்கிறத 25ஆல் அடிச்சு கொடுக்கலாம். அப்போ 5 வரும், இங்கே 4 அப்படின்னு வந்துடும். அடுத்து 0 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா
இந்த 2 ஜீரோ இங்கே இருக்க 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இந்த 1 ஜீரோ இந்த 1 ஜீரோ அடுத்து இந்த 1 ஜீரோ இந்த 1 ஜீரோ இதெல்லாம் வந்து கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ 4ஆல் அடிச்சு கொடுத்தா 1 4 4 முன்னாங்க 12. அப்போ கீழே இருக்க எல்லாத்தையும் நம்ம சிம்பிளை பண்ணிட்டோம். மேலே என்ன நம்பர் இருக்குது? 15 இருக்குது, 115 இருக்குது. 3 × 5 3 × 5 என்ன 15ங்கிறது வரும். ஓகேவா? ரைட். இப்போ 15 × 15 என்ன வரும்? 225ன்னு வரும். டேட்டா மல்டிபிள் பண்ணிடலாமா? 5 25க்கு 5 பேலன்ஸ் 2. அடுத்தது 2 10 2 12க்கு 2 பேலன்ஸ் 1 10 10 1 14. ஓகேங்களா? அடுத்து 1 5 5 1 2 2 இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு 1 தான். அப்போது 1 5 5 2 2. ஓகே. அப்போ 5 7 8 5 2 எவ்வளோ வருது? 25,875 அப்படிங்க கிடைக்குது. இங்கே எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட்டு? 15,000. ஓகேங்களா? அப்போ 15,000 மைனஸ் பண்ணோம்னா பேலன்ஸு 10,875 கிடைக்கும். இதுதான் கூட்டு வட்டி. அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த வீடியோ யார் முழுசாக நீங்கள் பார்த்துருக்கீங்களோ கூட்டு வட்டியில் உங்களுக்கு நீங்கள் 60% நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. இந்த இப்போ நம்ம பார்த்துருக்க மாடலை தான் போக நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். சரி, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஸோ அடுத்தடுத்தது உங்களுக்கு டவுட்லாம் கிளியர் பண்ணோம். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.